உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 64 GB இருக்கலாம், ஒரு 128, அதிகப்படியாக ஒரு 256 வரைக்கும் இருக்கலாம். எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் நிறைய நேரங்களில் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை வரும். அது ஸ்டோரேஜ் பத்தாது. ஏதாவது புதுசாக ஒரு ஃபைல் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் டெலிட் பண்ணிட்டு தான் ஒரு புது ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டோரேஜ்ங்கிறது கண்டிப்பாக பத்தாத கம்ப்ளைண்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பத்தலை, ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரேஜ் கிடைச்சா நல்லா நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஒரு 1000 GB ஃப்ரீயாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தோடைய மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை தான் இந்த ஸ்டோரேஜுங்கிறது பத்த மாட்டேங்குது, காண மாட்டேங்கிறத பிரச்சனை. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் போடுற மாதிரி ஆப்ஷன் நிறைய மொபைலில் போய் எடுத்துட்டாங்க. இன்டர்னலாகவே 64 GB, 128 GB, 256 GB வரை கொடுக்குறாங்க. மினிமம் 32 GB ஸ்மார்ட் ஃபோன் கூட நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 128 GB, அதே இந்த ஸ்மார்ட் ஃபோன் போனீங்கன்னா ஒரு 256 GB வச்சிருக்கேன். பட் எனக்கு ஸ்டோரேஜ் போதும் தான். நிறைய பேருக்கு இது பத்தாது. மூவி பார்க்குறவங்களுக்கு, வீடியோஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு, இன்னும் கேம்ஸ் நிறைய ஆடுறவங்களுக்கு, நிறைய ஜிபி கணக்கில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஆடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பத்தாது. என்ன செய்வாங்கன்னா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் டெலிட் பண்ணுவாங்க, இல்லை வீடியோஸ் ஏதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக வரக்கூடிய விஷயங்களை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 1 TB ஸ்டோரேஜ், க்ளவுட் ஸ்டோரேஜ் கிடச்சா எப்படி இருக்கும்? பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஞாபகத்துக்கு வருது, இந்த கூகுள் டிரைவ் தான் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் கூகுள் டிரைவில் உங்கள் ஸ்டோரேஜ் எவ்வளோ GB ஸ்டோரேஜ் கொடுக்குறான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு 15 GB வரை கொடுப்பாங்க. ஒரு 15 GB வரைக்கும் உங்கள் ஸ்டோரேஜில் நீங்கள் ஃபோட்டோஸு, வீடியோஸோ, உங்கள் டாக்குமெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். 15 GB எங்கே பிரதர் காணும்? என் ஃபோன்லேயே 64 GB இருக்குது, 128 GB வச்சிருக்கேன், 256 GB கூட வச்சிருந்துமே காணலன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு 1 TB, ஒரு 1000 GB ஃப்ரீயாக ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பயன்படுத்த போகிறோம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. ப்ளே ஸ்டோரில் 1 TB ஸ்டோரேஜ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஐக்கான் வரும். இந்த ஐக்கான் பார்த்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி மட்டும் கேட்கும். இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த 3 லைனை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை GB ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். 1000 GB உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் 1000 GB யூஸ்னு சொல்லி மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி வந்துடும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்க இல்லையா, அப்போ கொடுத்த இமெயில் ஐடி மேலே வந்துடும். நான் கொடுத்துருக்க இமெயில் ஐடி மேலே இருக்குது. ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 23 MB நான் ஒரு டேட்டா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். செக் பண்ணுறதுக்கு ஆட் பண்ண டேட்டாஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணது. இதே மாதிரி நீங்கள் புதுசாக என்ன ஆட் பண்ணாலும் சரி, பெரிய பெரிய ஃபைல்ஸ், அதாவது உங்களுக்கு மூவி ஃபைல்ஸை ஆட் பண்ணாலும் சரி, இல்லை வீடியோ ஃபைல்ஸ் நீங்கள் எடுத்த வீடியோஸை ஆட் பண்ணாலும் சரி, டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ் எதுனாலும் சரி நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கனை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் நியூ ஃபோல்டர், அப்லோட் ஃபைல்ஸ், டேக் ஃபோட்டோ, இல்லை வீடியோ ரெக்கார்ட்னு சொல்லி நீங்களே இந்த அப்ளிகேஷன் டேரெக்டாகவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஃபைலை நீங்கள் ஆட் பண்ணிச்சிங்கன்னா அப்லோட் ஃபைல் போயிருங்க. அப்லோட் ஃபைல் போயிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேலரி வந்துடும். இதில் நீங்கள் ஆடியோவா, வீடியோவா நீங்கள் எது செலக்ட் பண்ணாலும் சரி நீங்கள் ஈஸியாக உங்கள் ஃபைலை அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஃபைல் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ண ஃபைலை கொடுத்துட்டேன் அப்படின்னா அப்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கொடுத்த 2 வீடியோ ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் செலக்ட் பண்ணுற எல்லா ஃபைலுமே அப்லோட் ஆகி தான் சேவ் ஆகும். அப்லோட் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா வேணும். டேட்டாவை பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஸ்டோரேஜில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டோரேஜ் கூடிச்சு 26.68 MB மாறிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபைல் வச்சிருந்தாலும் சரி, வீடியோ, ஆடியோ எது வச்சிருந்தாலும் சரி, இந்த ப்ளஸ் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைலை உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து மூவ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மூவ் பண்ணி இந்த க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. சேவ் பண்ண விஷயத்தை டெலிட் பண்ண நினச்சாலும் சரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய டெலிட் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல் க்ளவுடில் இருந்துமே உங்களுக்கு ரீசைக்கிள் பின்னுக்கு மூவ் ஆகிரும். ரீசைக்கிள் பின்னில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ திரும்ப வேணும்னு நினச்சாலும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை க்ளவுடில் இருக்கக்கூடிய வீடியோஸ், ஆடியோஸ் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய 3 டாட்டை டேப் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகி சேவ் ஆகிரும். நீங்கள் என்ன தான் நீங்கள் உங்கள் தனிப்பட்ட தகவலை இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சாலும் இது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தான். நீங்கள் சேவ் பண்ணுற, நீங்கள் அப்லோட் பண்ணுற உங்களுடைய தகவலை அவங்க பயன்படுத்த மாட்டாங்கிறதுக்கு எந்தவித கேரண்டியும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தனிப்பட்ட தகவல், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற தனிப்பட்ட தகவலை இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவான விஷயம் தான். நான் இதில் அப்லோட் பண்ணி வைக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது.
ப்ளே ஸ்டோர் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் அங்கேயே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 1 TB ஸ்டோரேஜை எப்படி ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்துக்கும் நம்புகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோ நீங்கள் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக்கோட ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை எது இருந்தாலும் சரி, சேனல் பற்றி இல்லை வீடியோ பற்றி எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்ல தகவலை சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.